பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ ஒரு மனிதன் வியாதியாக இருக்காங்கன்னா, சில பேர்த்துக்கு வியாதி ஒன்று அவங்களுடைய உணவு பழக்கத்தினால வந்திருக்கும், இல்லைன்னா அவங்க ஒரு முன்னோர் செய்த பாவங்களால், இல்லை அவங்க செய்த பாவங்களால் சில நேரங்கள் அந்த வியாதி வந்திருக்கும். அப்போ இயேசு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறாரு. உடனே அவன் படுக்கையை விட்டு எழுந்து அவன் போனான். அதே மாதிரி பாருங்கள், 6வது வசனம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில், பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஒரே வார்த்தை தான் சொன்னார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு அவன் வியாதியும் அவனுக்கு சுகமாகுது, அவனுக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்குது. அதிலே 13வது வசனம் பாருங்க, நீதிமான்களே அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் உலகத்துக்கு. ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்றால், ஒரு மனிதனுக்காக ஒரு தெய்வம் இந்த உலகத்துக்குள்ளே இறங்கி வந்திருக்குது என்றால், ஒரு மனிதனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து, அதாவது இன்னைக்கு ஒரு 10 ரூபா இன்னைக்கு நம்ம நண்பர்கள்ட்டையோ யார்ட்டையாவது கடன் கேட்டால் முகம் கோணம் கொடுத்துட்டு நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. நம்மக்கிட்ட பணம் காசு இருந்தால் தான் நம்ம கூட வருவாங்க. சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், பெற்ற தாய் தகப்பனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், நம்ம கூட நீண்ட நாள் பழகினவங்களாக இருக்கட்டும், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் சேற்றிலும் குப்பையிலும் குடியிலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பல பாவங்களிலும் இருந்தபோது இயேசு என்னை தேடி வந்தார். நான் அதுக்கு சாட்சியாக நிற்கிறேன். அவர் தான் என்னுடைய பாவ பழக்கத்திலே அச்சனையும் என்னுடன் மீட்டு எடுத்தார். என்னுடைய பாவங்களை மன்னித்தார், என்னுடைய வியாதிகளை சுகமாக்கினார். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களும் சாபங்களும் இருக்குன்னா, இயேசுவை விசுவாசித்தால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் போதகர்களையோ, சர்ச்சில் சொல்கிற போதகர்களையோ, கிறிஸ்துவத்தையோ, கிறிஸ்டியனிட்டியை நம்ப வேண்டாம், இயேசுவை நம்புங்க. ஏன்னா மற்றவங்கள மனுஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. மறுபடியும் இயேசுவை பார்த்தா நீங்கள் கீழே விழ மாட்டீங்க. கண்மலையின் மேலே நீங்கள் வீட்டை கட்டுவீங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். உங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை தருகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. மனம் திரும்புங்கள். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆமேன்.